தமிழ் அப்படின்னா தமிழ்ல வேற மொழி கலக்காம இருக்கான்னு நீ கேட்க வர்ற. நான் பாடின முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்கொரு வித்து குருபரன் என போதுங்கிற பாடல் முழுமையா தமிழ்ல இருக்கு. அதுல சமஸ்கிருதம் கலக்கல. அடுத்து பாடிய பாடல்கள்ல அருணகிரியார் சமஸ்கிருதத்தை கலந்திருக்கிறாரு. ஆனாலும் நம்ம நாட்டில் இருந்த முன்னோர்கள் ஒரு அழகு பெறணுங்கிறதுக்காக மணிப்பிரவாள நடைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. படித்தவங்க நிறைய பேருக்கு அது தெரியும். மணினா தமிழ், பிரவாளம்னா சமஸ்கிருதம், ரெண்டும் சேர்ந்தது மணிப்பிரவாள நடை. முற்று பெறணும் அப்படின்னா எது போல, இப்போ நீங்கள் சுந்தர்ராசு அப்படின்னா வடமொழி எழுத்துச்சா அதில் புள்ளி வச்சு சுந்தர்ராஜ்னு பார்ப்போம். தமிழில் சுத்தமாக எழுதணுமா சுந்தர்ராசு அப்படின்னு எழுதுறோம். இது தனித்தமிழ். தனித்தமிழ் இயக்கத்துக்கு போராடிய மகான்கள் நிறைய பேர். மறைமலையடிகள், சுவாமி வேதாச்சலம், அவர் தான் மறைமலையடிகளாக மாறினார். வீரமா முனிவர், எத்தனையோ மகான்கள் தமிழுக்கு பாடுபட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நான் இப்போ அதை மறுக்கவோ அதை சரின்னு பேசவோ நான் வரல. நான் சொல்றது தமிழ் வேணும் தான். உன்னுடைய ஆதங்கமும் எனக்கு புரியுது. நாளைக்கே கேட்டுட்டு போய் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி ஆங்கிலம் வழி கல்வியில் படிக்க வைக்கிறாங்களே அப்படின்னு உன்னுடைய ஆதங்கமும். நீனே ஆங்கில வழியில் படித்த புள்ள, ஆனாலும் தமிழ் மீது ஒரு பற்று வாங்கிட்ட இருக்கிறத புரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே அது மதுரை என்பது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், 4வது சங்கம் வரைக்கும் மதுரையில் தொடங்கியது. சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரை சங்க தமிழ் என்ற பெயர் பெற்றது. தமிழுக்கு தமிழ் இன்றைய நிலை கேள்விக்குறியா இருக்கு. அது யதார்த்தம். அதுக்கு காரணம் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நினைச்சதனுடைய விளைவு. யார் வீட்டிலையும் தமிழ்ல பேர் இல்லை. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறோம். நாளைக்கு ஒரு காலத்தில் ஆய்வு பண்ணும்போது தமிழ் பேரே தமிழ்நாட்டில் இல்லாது போனா ஆய்வாளர்கள் என்ன எழுதுவாங்க, தமிழர்களே இங்க வாழல, தமிழ் பேரே இல்லைன்றுவேன். பெரிய வேதனைக்குரிய விஷயம் தான். நீங்க சொன்னது மாதிரி சமஸ்கிருதம் கடவுளின் பாஷைன்னு சொல்லப்படுது. அந்த பிரச்சனை இல்லை. ஒரு ஏதோ அரிசியில கல்லு கிடந்த மாதிரி 1-2 கிடந்தா புறக்கி போட்டுடலாம். மொத்த அரிசியும் கல்லு சூழ்ந்துட்டா அதை சாப்பிடவும் முடியாது. ரொம்ப சிரமம் தானே. அதுதான் இன்னைக்கு இருக்க சிக்கல். இந்த சிக்கல்ல இருந்து வெளியில வரணும்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவன் எப்படி சரி செய்ய வேண்டுமோ, பிள்ளைகளுக்கு எந்த உணவு சரி, எந்த உடை சரி, எந்த பாதை சரின்னு வகுக்கணுமோ அதை எல்லாம் சரின்னு பார்க்கணும். அந்த இது இல்லாம போச்சு. அதனால இதெல்லாம் இப்படி போனதுக்கு காரணம். அதுக்கு நான் காரணம் இல்லை. புரியுதா? சமஸ்கிருதம் காரணமே நான் சொல்லலையே. இல்ல அதுதான். அப்ப நீ இப்ப வேகமா கோபமா பேசுனியே. கோபமாலாம் பேசல. நம்மளை பத்தி பேசுனீங்களே, இவங்க எல்லாம் கை தட்டாங்களே, இவங்க எல்லாம் முதல் சரியா இருக்காங்களான்னு சொன்னேன். சொல்லுங்க. சரியில்லை, சரியாறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இல்லம்மா, சரியா இல்லைங்கிறதுக்காகத்தான் நம்ம மாதிரி ஆளுங்க சில விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சில விஷயங்களை சொல்றான். பாட புத்தகத்தில் தமிழ் இல்லை, பாட்டில் தமிழ் இல்லை, பாடுவதெல்லாம் தமிழை தவிர மற்றதெல்லாம் பாடுறான். நாடகத்தில் முத்தமிழ் முழங்கியது, இயலிசை நாடகம். நீங்க பாருங்க, இசை மும்மூர்த்திகள் சொன்னா யாரை சொல்றோம்? இசை மும்மூர்த்திகள்னு யாரை சொல்றோம்? இசை மும்மூர்த்திகள்னு யாரை சொல்றோம் தெரியுமா? நம்ம தியாகராஜ பாகவதர், சியாமலா சாஸ்திரி, முத்துச்சாமி தீட்சிதர், அவங்களை தான் இன்னைக்கு உலகம் கொண்டாடுது, நம்ம நாடு கொண்டாடுது. ஆனா உண்மையிலேயே அவங்க பிறக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு மேலே முன்னாலே 3 பேர் பிறந்தாங்க, சீர்காழி மூவர்னு. அவங்க தமிழ் இசை மும்மூர்த்திகள். அங்க இருந்துதான் தமிழ் இசை பிறந்ததான். பூரா கர்நாடக சங்கீதம் சொல்லி தர்றான். தமிழ் இசை அதுக்கு பேரு பண்ணுன்னு பேரு. நீங்க தமிழ்ல பாட்டு இருக்குல்ல, இப்ப பாட்டு பாடுறோம்ல, இசை திரை இசை பாடல்கள், அதுல பல்லவி சரணம் அனுபல்லவி இருக்கு. பல்லவி சரணம் 3 இருக்குல்ல. அது பல்லவி அனுபல்லவி சரணங்கிறதே தமிழ் இல்ல, அது வடமொழி. தமிழ்ல அதுக்கு பேர் என்ன தெரியுமா? எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு. ஏன் எடுப்பு, தொடுப்பு, முடிப்புன்னு வச்சாங்க தெரியுமா? இந்த எடுப்பு, தொடுப்பு, முடிப்புங்கிறது 3 இறைவனை சார்ந்தது. இறைவனுக்கு மாலை தொடுக்கணும்னா முதல்ல பூவை பறிச்சிட்டு வந்து மாலையாக முதல்ல தொடுக்கணும். எடுக்கணும், பூவை எடுத்து அதை தொடுத்து அதை முடிப்பு. இது 3 இறைவனை சார்ந்தது. தமிழ் இசையும் எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு என்று வச்சதுனாலதான் தமிழிசை மும்மூர்த்திகள். யாராரு? மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர் என்ற 3 தான் தமிழிசை மும்மூர்த்திகளாக வாழ்ந்த காலம் இருந்தது. எல்லாம் மாறி போச்சு. வர்றதுக்கு காரணம் என்னங்கிறத யோசிப்போம், அவரோட பேசுவோம். அதனால வள்ளலார் சொன்னது மாதிரி கருணை இல்ல ஆட்சி கடிகு ஒளிக அருள்நயந்த சன்மார்க்கர் ஆள்க என்றார். பட்டினத்தார் அந்த காலத்துல 9 கோடி சொத்தாம், பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதன்னார் தாய்மான சுவாமி. வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேன்னார்.
உருக்கமுடம் அன்னம் இருக்குமிடம் தேடி வந்தால் உண்பேன், இல்லை என்றால் இல்லை. யாராவது கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க சாமின்னு கொடுத்தா தான் சாப்பிடுவாரா, இல்லைன்னா இல்லையா. அப்படியே ஒத்த கோவணத்தோடு அப்படியே நடந்தார். 9 கோடி சொத்து. மகன் ஒரு வார்த்தை கேட்டார், காதற்ற ஊசிக்கு வாராது காணும் கடை வழிக்கேனார். ஒரு காது இல்லாத குண்டு ஊசி கூட உனக்கு உபயோகப்படாது, நீ செத்து போனா கூட வராது, எதுக்கே சொத்து சொத்துன்னு சே இப்படி பாடு வர்றேன்னு கேட்காம கேட்டுவிட்டாரு. அந்த வினாடியே அந்த 9 கோடி சொத்தையும் போட்டுட்டு வீதிக்கு வந்துட்டார். மாத்தி கட்ட கோவணம் இல்லையா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு. சேந்தனார் குமாஸ்தா கேட்கிறார், ஐயா இந்த சொத்தெல்லாம் என்ன பண்ணும், தூக்கி தெருவில் போடுனாரா, மனசு வருமா? ஒருத்தர் நம்ம ஊர்ல தேவலோகத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு, சாமியாரா போறேன்னு வேகமா போயிருக்கிறாரு. 3 மைல் போனதுக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கிறாரு. வந்த உடனே கேட்டாராம், என்ன பங்கச்சான் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா, என்னங்க சாமியாரா போறேன், நீ இப்போ வந்துட்டீங்களே? ஆமா ஆமா நான் போனேன், போகும்போதே ஞாபகம் வந்துச்சு, நம்ம வீட்டு நடுமாடத்துல ஒரு சுண்ணாம்பு டப்பாவை மறந்து வச்சுட்டேன், அதை எடுத்து வைக்க சொல்லலாம்னு வந்தேன்னாராம். அந்த அம்மா கேட்டா, இவ்வளவு தூரம் நடந்து வந்தீங்களே, வரும்போது பாதரட்சை தேஞ்சிருக்குமே, என்ன பண்றேன்? நான் என்ன அந்த அளவுக்கு நான் முட்டாளா, எடுத்து கக்கத்துல வச்சுக்கிட்டு நடந்தே வந்தேன் நானா? அந்த ஆளு எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஆனா 9 கோடி சொத்தையும் தூக்கி தெருவில் போட்ட மகான் பட்னத்து செட்டியார். ஆனா என்ன பண்றா, அவங்க அக்கா ஒருத்தி இருந்திருக்கிறா, தம்பி சாமியாரா போனது போனேன், இந்த சொத்துல கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்கலாம், கொடுக்கல. சரி சாமியாரா போனேன், வேற ஊர் பக்கம் போகாம உள்ளூருக்குள்ள பிச்சை எடுத்து சாப்பிட்றேன், நம்ம கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, இனிமே விட்டு வைக்கப்படாது, அதனால சாமி அந்த பட்னத்தாரை கொண்டு விடலாம், அக்கா தம்பியை கொள்ளலாம்னு முடிவு பண்றா. அப்பன் சுட்டு அப்பத்துக்குள்ள விஷத்தை வச்சு பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விடுறா. பிள்ளைகள்கிட்ட வாங்கி கொண்டு கொடுத்தோன்னு சாமி பார்க்குறாரு, உள்ள விஷம் இருக்குன்னு உணர்றாரு. உடனே ஒரு வார்த்தை சொன்னார், தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்ப வீட்டை சுடும் அப்படின்னு கூரை மேல தூக்கி போட்டாராம். வீடு பற்றி எரிந்ததாக வரலாறு சொல்லுகிறது. ஐயா என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். தெனை விதைச்சா தெனை அறுக்கணும், வெனை விதைச்சா வெனை அறுக்கணும். இந்த உலகத்துல பணம் இருக்கு, பதவி இருக்கு, எல்லாம் இருக்குங்கிறதுக்காக எந்த தவறையும் செய்து கொண்டே இருக்கலாம். ஆனா தவறுக்கான தண்டனையை உங்களால் தப்பவே முடியாது, தள்ளி போடலாம், அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற அப்பா பார்த்து சொல்றேன், 5 வயசுல புள்ள சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்கவே முடியாது. 10 வயசுல சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்ப கத்துவார், புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசானோன்னா அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிறாரு, நாளைக்கு நல்லா தெரியாது சொல்லிவிட்டேங்கிறேன். அப்புறம் 20 வயசுல போய் அவங்க அம்மா பார்த்து தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் பண்ணாட கடவுளை ஜூ. அப்புறம் பாருங்க 30 வயசானா சொல்லுவேன், நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க, அப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கிறேன். நடக்குதா இல்லையா? மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு, நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. முடி அலங்காரம் என்பது முக அழக காட்டணும், அலங்கோலமா திடுறாங்க, கேட்டா நாகரிகம் ஒத்த வார்த்தை. ஆனா அவங்க செஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிட்டு வரான், எதுக்கண்ட கோடு அந்த தாய்க்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியும். எப்படி மாறிட்டோம் பத்தியெல்லாம். அப்புறம் அவனுக்கு 40 வயசு ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆகி 4 புள்ள ஊட்டி வந்துருமா, அவங்க படுத்துற பாட்டில் சொல்லுவான் பாரு, ஏன்டா இந்த பாடுபடுத்துறிய, அந்த காலத்துல அவ்வளவு வறுமையிலேயும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா, எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதும்ப. எப்ப 40 வயசுல 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்தா இக்கரையும் பச்சை என்ற யதார்த்தத்தோடு வாழ்ந்தால் வாழ்க்கை சிறந்த